அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சில வார்த்தைகள் மட்டும் பல அர்த்தத்தை தருண்டு நம்ம முன்னாடியே சில வார்த்தைகளை பார்த்துருக்கோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தரபங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலாவே எத்தனை அர்த்தத்திற்காக குரானில் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பொதுவாக அது எத்தனை அர்த்தங்களுக்கு பயன்தருது அப்படிங்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 32 அர்த்தங்களை வச்சு நம்ம அதை பார்த்துருக்கோம். அதேமாதிரி தூணங்கிற வார்த்தைக்கும் பல அர்த்தம் இருக்குது. என்ன இப்போ அதே மாதிரி நம்ம பார்ப்போம். கைர என்ற அர்த்தத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கான். வயக்பிரு மா தூன தாலிக, அதை தவிர உள்ள அந்த ஒன்றை மன்னிப்பான். அப்போ தூணங்கிற வார்த்தை கைர என்ற அர்த்தத்திற்கு வருது, சரிங்களா? அதே மாதிரி ஃபௌக என்ற அர்த்தத்துக்கு வருது. அஸ்ஸமாவு தூனக்க, வானம் உனக்கு மேலே இருக்கிறது. ஹல்ஃப என்ற அர்த்தத்துக்கும் வருது. ஜலசல் வசீரு, அமைச்சர் அமர்ந்துள்ளார். தூணல் அமீரி, தலைவனுக்கு பின்னால் அமைச்சர் அமர்ந்திருக்கிறார், அதாவது அமர்ந்துள்ளார். அமாமங்கிற அர்த்தத்துக்காண்டி வருது. சாரனா சீன் அலிஃப், புள்ளி இல்லாத சீன் அலிஃப், சரிங்களா? அதை எழுதும்போது மிஸ்டேக் ஆனதுனால அப்படி இருக்குது. ராயிதுனா வழிகாட்டி, தலைவன் அப்படி சொல்லலாம். தூணல் ஜமாத்தி, அந்த கூட்டத்திற்கு முன்னால் வழிகாட்டி சென்றார். அதே மாதிரி பாருங்கள், கபில என்ற அர்த்தத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது. தூண கதிலி, கதிலினா இது மிஸ்டேக்கு. கதிலில் அசதி அகுவாளுன், சிங்கத்தை கொள்ளுவதற்கு முன்னால், சிங்கத்தை கொள்ளுவதற்கு முன்னால் பல அச்சங்கள் இருக்கிறது. பைன என்ற அர்த்தத்திற்காகவும் வருது. ஹாலுன் நாசி தூண செய்தின், ஜனங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது சூழல் அப்படிங்கிறது ஜெய்துக்கு மத்தியில் இருக்கிறது அப்படின்னு. அதேமாரி ஹுது என்ற அர்த்தத்துக்காக வருது. இது பாருங்கள், ஆமிலே இருக்கும். தூணக்க திருகம அப்படின்னு, அதாவது ஹுது திருகங்களை புடி, துட்ட புடி அப்படின்னு ஹுது என்ற அர்த்தத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மையை நாடி மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அப்துல் உலமாவை பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ ஃபார்ம் அனுப்பலாம் அப்படி சொல்லி தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதை பற்றி தெரியணும் அப்படி சொன்னால் என் நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போஸ்ட்டில் போய் பாருங்கள், ஒரு நோட்டீஸ் போர்டில் என்னுடைய நம்பர் இருக்கும். அது வழியாக என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி பேசுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.